வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடகராசி. மாசி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை துவங்கி 14/3/2025 வெள்ளி என்று முடிவடைகிறது. பொழுது கடகராசி பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3இல் உபஜயஸ்தானத்தில் கேதுவும், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மாசி 14ஆம் தேதி புத பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சென்று அமரவிருக்கிறார். 9ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு, சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவானும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இதில் கேது பகவானும் 12க்கும் 3க்கும் அதிபதியான புத பகவானும், 10க்கும் 4க்கும் அதிபதியான சுக்கிர பகவான், 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் மற்றும் ராசியில் 3, 5, 7 ஆகிய பாவங்களும் சாதகமான பலன்களை தரவிருக்கிறார்கள். பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும். செலவுகள் தேவையான செலவுகளை மட்டுமே இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்தி தரும். மனைவியின் உடல்நிலையில் கவனம் வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில், வியாபாரம், வேலை இவற்றில் சில தடங்கல்களை சந்திக்கலாம். உங்கள் வருவாய் நிதிநிலை வலுவானதாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் சீராக இருக்கும். துணையின் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் மனம் உண்டாகும். ஜீவன தொழில்கள் மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய கடன்களை அடைக்க முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை திருப்திகரமானதாக மாற்றுகிறார். ஆனாலும் அஷ்டமத்து சனியால் சில சிறிய நோய்கள் ஏற்படலாம். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். துணையுடனான சேவைகளை முழுமையாக பெற்று பயனடையவிருக்கிறீர்கள். ஆனாலும் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அடுத்த மாதம் சனி பகவான் இடப்பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு சாதகமான பலன்களை பெறலாம். குழந்தைகள் கல்வியில், ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உறவினர்கள் உங்கள் உதவியை எதிர்பார்ப்பார்கள். உறவினர்கள் நண்பர்களுடன் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள் மறைந்து மகிழ்ச்சியான உறவு உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் வருவாய் சீரானதாக இருக்கும். எதிர்பாராத செலவினங்களை சந்திக்கலாம். செயல் சிரமங்களை சந்திக்கலாம். 10ஆம் வீட்டின் அதிபதி 12இல் வக்ரகதியில் சந்திப்பதால் சில தடைகளை சந்திக்கக்கூடும். புதிய தொழில் துவங்கும் எண்ணம் ஏற்படும். போட்டியாளர்களால் விற்பனைகள் பாதிக்கப்படலாம். ஆனாலும் 11ஆம் இடத்து குரு பகவானால் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் அகன்று லாபகரமாகவே தொழில் வியாபாரம் நடைபெறும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வருவாய் சீராக இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றிற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் சேவை பாராட்டை பெறும். வேலையில் இன்னும் அதிக உயரத்தை தொட முயற்சிப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் சிறப்பான நிலையை அடைவார்கள். பொது தேர்வுகள் நெருங்கி வருவதால் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லது. அடுத்த நிலை கல்வியில் நுழைவதற்கு தேவையான மதிப்பெண்களை பெறுவதற்கு அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் தேவைப்படும். உங்கள் அறிவாற்றல் திறமை மேம்படும். உங்கள் சுயநம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் உங்கள் வருவாயை அதிகப்படுத்தி கொண்டு உங்கள் நிலையை ஸ்திரப்படுத்தி கொள்ளவும் முயற்சி செய்வீர்கள். 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் சூரிய பகவானால் அரசாங்கத்தின் இழுபிடிகளுக்கு ஆளாகலாம். தந்தையின் உடல்நிலையும் பாதிப்பு ஏற்படலாம். அரசு காரியங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. தலை, கண் போன்றவற்றில் உபாதைகள் ஏற்படலாம். கவனம் வேண்டும்.
கலைஞர்கள் இந்த மாதம் வருவாய் வசதியாக இருந்தாலும் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். எதிர்கால சிந்தனைகள் மேலோங்கும். கிடைக்கும் வாய்ப்பு வசதிகளை அதிகப்படுத்தி கொள்ள நிறைய உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் இடைவிடாத வேலையால் களைப்பை சந்திக்கலாம். ஒரு சிலருக்கு என்னதான் கடுமையாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் உண்டாகும். உங்கள் நிலையில் ஒரு சில மாதங்கள் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். வெகுஜன செல்வாக்கை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களே வரவிருக்கிறது. ஆனாலும் ஜீவன தொழில்களான வேலை, தொழில், வியாபாரத்தில் மாற்றங்களை கொண்டு வர நினைப்பவர்கள் மிகவும் கவனமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அவருடைய ஆசையை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.